கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கொலோசையர் 3 24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியம் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் முழு மனதோடு நாம் செய்ய வேண்டுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்தாலும் அல்லது ஊழியம் செய்தாலும் என்ன வேலைகள் செய்தாலும் நாம் மனுஷர்களுக்காக செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வோடு நாம் என்ன செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கவனிக்கிறார் என்ற தேவ பயத்தோடு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கொலோசையர் 3 வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களிலே எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டுமா? என்ன செய்தாலும் நம் மனசருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக இல்லாதபடிக்கு தேவ பயத்தோடு தேவனுக்காக முழு மனதோடு உண்மையான இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய இருதயத்திலே கபடம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. உண்மையோடு ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் தேவ பயத்தோடு உண்மையோடு வாழ்கிறோமா? அல்லது நம்முடைய இருதயத்திலே கபடம் இருக்கிறதா, பொய் இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? வேத வசனம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று, பட்சபாதமே இல்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அநியாயமான காரியங்களை செய்யும்போது அதற்கேற்ற பலனை அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் நம் நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும், உத்தம இருதயத்தோடு கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். எதை செய்தாலும் மனுஷர்களுக்காக செய்யாமல் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தால் கூட, தான தர்மங்கள் செய்தால் கூட மற்ற மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யாமல் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு தெரியும்படியாக அவருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். நன்மை செய்தாலும் என்ன காரியம் நாம் செய்தாலும், எதை செய்தாலும், வேலை செய்தாலும், ஊழியம் செய்தாலும் மற்ற மனிதர்களுக்காக செய்யாமல் கர்த்தருக்காக முழு மனதோடு முழு பலத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு நாம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றால் கர்த்தருக்காக உண்மையாய் மனப்பூர்வமாய் வாழ்வோம். தீமையான காரியங்களை விட்டு விலகி உத்தம இருதயத்தோடு நன்மையான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அநியாயமான காரியங்களுக்கு விலகி நியாயமான காரியங்களை செய்யும் போது நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்காக செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூரணமாய் கொடுத்தவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க.
கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. அப்படியே வல்லமையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ளுங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் மனுஷர்களுக்காக செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்மையிலும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனம் திரும்பி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே பாதுகாக்கும் கரம், அப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். அப்படியே கிருபையினால் நிரப்புங்க. முழுவதுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.